மூடு பனியில மறைந்திருக்கிறது வீடு. அந்த அமைதி அதை பறைசாற்றியது. யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்களோட அதிர்ஷ்டமே துணையா இருந்தது. அந்த கதவு எல்லாரையும் தடுத்து நிறுத்துச்சு. பாதை எங்கேயும் போகல. சமயங்கிற இந்த மாயையில யாரும் திரும்பி வந்ததில்ல. கண்ணாடி உண்மையை காட்டுது, ஆனா அதன் முகம் இருக்கிறது இல்ல. யார் அந்த வீட்டை தன்னோடதுன்னு நினைக்கிறாங்களோ அப்புறம் அவங்க அவங்களுக்கே சொந்தமா இருக்கிறது இல்ல. இது சாயந்தர சமயம். ஒரு கார் பங்களாவோட துருப்பிடிச்ச கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அமைதியான அந்த இடத்துல பிரேக்கோட சத்தம் எதிரொலிக்குது. கேட் பெரிய சங்கிலியால மூடப்பட்டிருந்தது. அப்புறம் அதுல ஒரு பழைய மரத்தால போர்டு போட்டிருந்தது. அதுல எழுதியிருந்தது ப்ரோஹிபிட்டட் ஏரியா. மாயா தான் முதல்ல காரை விட்டு இறங்கினா. அவ ட்ரெக்கிங் உடையில இருக்கா. அவளுக்கு பின்னாடியே ரேவா கீழே இறங்கினா. அவ மெல்லமா மேடும் பள்ளமா இருக்கிற இடத்துல காலடி எடுத்து வச்சா. சமீர் டிரைவர் சீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே இறங்கினதும் நிமிர்ந்து நின்னான். அப்புறம் மேல அந்த பெரிய பங்களாவை பார்த்தான். அவனோட முகத்துல ஒரு அச்சம் தெரிஞ்சது. அற்புதம் சமீர், அதோட ஆர்கிடெக்சரை பார்த்தியா? இதைத்தான் சொல்லுவாங்க ஹாரர் பேலஸ். எல்லாரும் சொல்லுவாங்க இங்க இருக்கிற சுவர்கள் ரத்தத்தை குடிக்குமா. இன்னைக்கு நாம இந்த உலகத்துக்கு காட்டுவோம் இதெல்லாம் வெறும் கதைன்னு. சமீர் தன்னுடைய போனை பார்த்தபடியே முன்னாடி நடந்து போனான். மாயா, எனக்கு இப்பவும் இது சரியா படல. இங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க மதிய நேரத்துல கூட இங்க ஏதோ நிழல் தென்படுமா. அப்புறம் பாரு, இங்க மொத்தமா நெட்வொர்க் 0. அப்புறம் ஏதாவது நடந்தா நாம இங்க இருந்து யாரையும் கூப்பிட முடியாது. அக்கா ப்ளீஸ், நாம திரும்பி போயிடலாமே. இங்க வீசுற காத்தும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. யாரோ நம்ம காதுல லேசா முணுமுணுக்கிற மாதிரி கேக்குது. அது உன்னால உணர முடியலையா? ரீவா, எப்போ நீ இதைத்தான் சொல்ற? இது உன்னுடைய ஓவர் ரியாக்டிவ் இமேஜினேஷன். நாம இங்க ஒரு ராத்திரிக்கு தான் வந்திருக்கோம். நாளைக்கு காலையில நாம நேஷனல் அவார்ட் வின்னிங் டாக்குமெண்ட்ரியோட இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம். அட பயப்படாத, அதான் நான் இருக்கல. மாயா முன்னாடி போய் உதச்சு அந்த கேட்டை திறந்தா. அந்த கேட்டோட தாழ்பால் சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அப்ப எல்லாரும் கொஞ்சம் விசித்திரமா ஃபீல் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் உள்ள இருக்கிற ஹால்ல நுழைஞ்சாங்க. ஹால் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் எதிர்க்க ஒரு பெரிய படிக்கட்டு 2 பக்கமும் திரும்புது. உடைஞ்சு போன ஜூமரோட கண்ணாடி துண்டுகள் சுக்குநூறா உடைஞ்சு தரையில செதறி கிடந்தது. திடீர்னு படிக்கட்டோட பின்னாடி மூலையில இருந்து ஒரு நிழல் பிரிஞ்சு வெளியே வந்தது. ரீவா பயந்து போய் பின்னாடி நகர்ந்தா. பாட்டிமா முன்னாடி வந்தாங்க. அவங்க கையில லாந்தர் விளக்கு இருந்தது. இப்ப அது அணைஞ்சு போய் இருந்தது. அப்புறம் அவங்களோட பார்வை நேரா அவங்க மேல வந்தது. என்ன தேடிட்டு இருக்கீங்க? இங்க அமைதி மட்டும்தான் இருக்கு. வணக்கம் பாட்டி, என்னுடைய பேரு மாயா. நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க தான் இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. நாங்க இந்த இடத்த பத்தி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சில மணி நேரம் இங்கே ஷூட்டிங் பண்ணோம், அவ்வளோதான். இல்லைம்மா, மரணத்தோட ஃபிலிம் பண்ண முடியல. இந்த வீட்டுக்கு அதை படம் எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. யார் இங்கே இருக்கிற நிழல்களை படம் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்களோ அவனே ஒரு நிழலாக மாறிடும். பாட்டி, நாங்க எங்களுடைய வேலையை தான் செய்யறோம். இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. 3 பேருக்கும் எதுவும் புரியல. அவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னு. அப்புறம் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. ராத்திரி 3 பேரும் ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல தன்னோட பொருட்களை எடுத்து வச்சாங்க. சமீர் கேமராவோட லென்ஸை சுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் மாயா தன்னுடைய நோட்ஸை பார்த்துட்டு இருந்தா. ரீவா ஜன்னல் கிட்ட உட்காந்துருந்தா. அப்புறம் வெளியில இருந்து போன வானம் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஜன்னல்ல கொஞ்சம் கொஞ்சமா பனிமூட்டம் உரைய ஆரம்பிச்சது. மாயா ஒரு டிக்டா போனை எடுத்தா. அப்புறம் அதுல அவளோட குரலை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா. Scene 4, Shot 1. நாங்க ரக்த மஹல்குள்ள இருக்கோம். இங்க இருக்கிற டெம்பரேச்சர் வெளியை விட 10 டிகிரி குறைவா இருக்கு. விசித்திரமான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு பறவையோ பூச்சியோ எதுவும் கணக்கு தெரியல. ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம இதய துடிப்பே நமக்கு கேக்குது. அக்கா, அங்க பாருங்களேன், அந்த சுவர்ல என்னது?
ரேவா ஃபயர் பேஸுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய படத்தை கை காட்டினா அது ஒரு பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தோட பெயிண்டிங். அதுல குழந்தைங்களோட முகத்தை ஒரு கூர்மையான பொருளால கிழிச்சிருக்காங்க. அதுல அம்மாவோட முகம் தான் தெளிவா தெரியுது. அப்புறம் அதோட கண்கள் ரொம்பவே தத்ரூபமா இருந்தது. அது ரேவாவோட ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. பைத்தியங்க யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பல வருஷத்து ஈரப்பதம் மைண்டை கெடுத்துருச்சு. பயப்படாத ரேவா, இது ஒரு பழைய painting தான். 3 பேரும் சரின்னு தலையசைச்சாங்க. விஷயத்த சாதாரணமா நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் மேல் ஃப்ளோரை பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த வெராண்டால 2 பக்கமும் கதவு இருக்கு, எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது மர ஃப்ளோர் சத்தம் கேட்குது. மாயா முன்னாடி நடந்து போனா அவளுடைய கையில ஒரு டார்ச் இருந்தது. அதோட வெளிச்சம் இருட்டை கிழிச்சுக்கிட்டு உள்ள நோக்கி போகுது. ஒரு வழியா அவங்க ஒரு கதவு கிட்ட போனாங்க. அது ஏதோ காஞ்சி போன ரத்த கரையோட சிகப்பு நிறத்துல இருந்தது. மற்ற கதவுகளோட வித்தியாசமா இந்த கதவு ரொம்பவே புதுசா தெரிஞ்சது. இதுதான் அந்த ரூமா இருக்கும், இங்கதான் பாட்டி போக வேண்டாம்னு சொன்னாங்க. சமீர் கேமரா ரோல் பண்ண. சமீர் கேமராவை ஆன் பண்ணா. மாயா அந்த கதவோட ஹேண்டில் கிட்ட தன்னுடைய கையை கொண்டு போனா திடீர்னு அந்த வெராண்டால சில்லுன்ற காத்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சது. ஆனா எல்லா ஜன்னல் கதவுகளும் மூடி இருந்தது. குளிர் அப்படியே அதிகமாயிடுச்சு. அவங்க விடுற மூச்சு காத்துல பனி மாதிரி இருந்தது. அக்கா வேண்டாம், பாருங்க கதவு கீழே இருந்து ஏதோ வருது. சிகப்பு கதவுக்கு கீழே இருந்து ஒரு பயங்கரமான கருப்பு திரவம் வெளியே வர ஆரம்பிச்சது. அது மேலே நோக்கி போய்கிட்டு இருந்தது. அந்த மரத்துல ஒரு மெல்லிய நரம்புகளை போல பரவுச்சு. அந்த அறைக்குள்ள இருந்து யாரோ கீறுறது போல தொடர்ந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ நகம் கல்ல கீறுற மாதிரி இருந்தது. மாயா பின்னாடி விலகி போனா. 3 பேரும் இதை பார்த்தாங்க. அப்புறம் உடனே கீழே இருக்கிற பகுதிக்கு ஓடினாங்க. 3 பேரும் மெயின் கதவு கிட்ட ஓடினாங்க. கதவு மூடப்பட்டிருந்தது. அவங்க முழு முயற்சி பண்ணாங்க, ஆனா கதவை திறக்க முடியல. அவங்க அங்கிருந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கிருந்து கிச்சனுக்கு ஓடினாங்க. அதாவது பின்னாடி வெளியில போகிறதுக்கான வழி கிடைச்சணுங்கிற நம்பிக்கையில ஓடினாங்க. இது திறக்க மாட்டேங்குது. வெளியில இருந்து யாரோ வெல்ட் பண்ண மாதிரி இந்த கதவெல்லாம் இருக்கு. மாயா, நாம ஜன்னலை உடைச்சாகணும். 3 பேரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. சமீர் வெயிட்டான ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்தான். அப்புறம் ஜன்னல் மேல அடிச்சான். பாத்திரம் அந்த கண்ணாடி கதவு மேல பட்டு மெல்லமா சத்தம் ஏற்றுச்சு. அப்புறம் கீழே விழுந்துடுச்சு. ஆனா அதனால கண்ணாடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. நாம இங்க கைதாயிட்டோம். பாட்டி எங்க? அவங்கள தேடுங்க. பாட்டி, பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க வெளியே போயாகணும். பேண்ட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு மெதுவா பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இது பாட்டியோட சிரிப்பு சத்தம் இல்ல, இது சின்ன குழந்தைங்களோட சிரிப்பு. ஏதோ அவங்க ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம். ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவீங்களா? யாரு அவுட் ஆகிறாங்களோ அவங்க நிரந்தரமா எனக்கு. 3 பேர் இந்த குரலை கேட்டாங்க. அப்புறம் அவங்க பயந்து போய் அவங்க உயிரை காப்பாத்திக்க இங்கேருந்து ஓடினாங்க. அவங்க மறுபடியும் டைனிங் ஏரியாவுக்கு வந்தாங்க. அங்கதான் அவங்களுடைய பொருள் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அங்க சில மெழுகுவத்தியால தான் வெளிச்சம் இருந்தது. அவங்க 3 பேருக்கும் பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. அப்பதான் சமீர் தன்னுடைய கேமராவை எடுத்தான். அப்புறம் அதுல ரெக்கார்டான வீடியோக்களை அவன் பார்க்க ஆரம்பிச்சான். அதை பார்த்ததுமே அவங்களோட கண்கள் அப்படியே உறைஞ்சு போச்சு. மாயா, இத பாரு, இது இப்பதான் ரெக்கார்ட் ஆச்சு. நாம மேல இருந்தமே அப்போ. அவங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்தாங்க. அவங்க அந்த மேல் வராண்டால நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுட்டேஜில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு உயரமான வித்தியாசமான உருவம் போய்கிட்டு இருந்தது. அது ரேவாவோட கழுத்துக்கும் சில இன்ச் தூரத்தில் தான் இருந்தது. அந்த உருவம் ரொம்ப பெருசு. அப்புறம் அதோட முகம் வித்தியாசமாக சிதைஞ்சு போயிருந்தது. இது என்னது? இது அப்படியே என் பின்னாடி இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். சமீர், உங்ககிட்ட வேற ஏதாவது ஆயுதம் இருக்கா? இல்ல, வண்டியில தான் இருக்குது. இங்க என்கிட்ட ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கு. திடீர்னு மெழுகுவத்தி எல்லாம் ஒரே சமயத்துல அணைஞ்சது. 3 பேரும் பயந்து போய் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்கிட்டாங்க. அவங்க வாயெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது.
அவங்க முன்னாடி நடந்து போன போது ரேவாவோட கால் மட்டும் ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிச்சு. அந்த இடம் மற்ற இடத்த விட வித்தியாசமா இருந்தது. அவங்க தரையில இருந்த மேட் எடுத்தாங்க. கீழே ஒரு ட்ராப் டோர்ல இருந்து லேசான வெளிச்சம் வருது. அவங்க நினைச்சாங்க இது என்னவா இருக்கும், இல்ல வெளியே போறதுக்கான வழியா இருக்குமோ. அதனால 3 பேரும் கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. படிக்கட்டெல்லாம் வளவலன்னு இருந்தது. அது தூசினால வழுக்க ஆரம்பிச்சது. அவங்க உள்ள போனதுமே அவங்க கண்ணுக்கு ஒரு பேஸ்மெண்ட் தெரிஞ்சது. அது ஏதோ தாந்திரிகர் இடம் மாதிரி இருந்தது. ஷெல்ஃபில் நூற்றுக்கணக்கான மண் பொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு பொம்மையிலையும் ஒவ்வொரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. விக்ரம் 1992, சோனியா 2004. அக்கா இது பாருங்க. ரேவா அந்த அறையில் டேபிள் மேலே இருந்த பொம்மையை கை காட்டினா அங்கே 3 புது பொம்மைகள் இருந்தது. அது இன்னும் முழுமையாக செய்யப்படலை. ஆனால் அவங்க மேலே இருந்த அந்த துணிங்க மாயாவோட ஜாக்கெட், ரேவாவோட ஸ்கார்ஃப், அப்புறம் அமித்தோட ஷர்ட்டோட சேருது. அந்த கிளவி ஒன்றும் பைத்தியம் இல்லை. அந்த கிளவி ஒரு சைத்தான். அவன் நம்மள கொல்லதான் போறா. திடீர்னு அவங்களுக்கு மேலே இருந்த ஒரு ட்ராப் டோர் வேகமாக மூடப்பட்டுச்சு. அவங்க அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஷெல்ஃபில் இருந்த மண் பொம்மைகள் லேசாக ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. பாட்டி கதவை தருங்க, எங்களை வெளியே போக விடுங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். அந்த கழுத்துல ஒரு குரல் எதிரொலிக்குது. இது பாட்டியோட குரல். ஆனால் இது எல்லா பக்கம் இருந்தும் கேட்குற மாதிரி தெரிஞ்சது. மனிதர்கள் அவங்க விருப்பத்துக்கு வராங்க, ஆனால் இந்த வீட்டோட விருப்பத்தால் திடீர்னு அந்த அறை முழுக்க கருப்பு புகை நிறைய ஆரம்பிச்சது. அவங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க, இரும்புறாங்க, மூச்சு திணறாங்க. ஏதோ இருட்டு அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தது. மாயாவோட கண் திறந்தது. இப்போ அவ பேஸ்மெண்ட்ல இல்லை, அவ குளிர்ந்த கல் தரையில அதே அறையில இருக்கா. அங்கதான் சிகப்பு கதவு இருந்தது. ரீவாவும் சமீரும் அவளுக்கு பக்கத்துல மயக்கத்துல இருக்காங்க. அந்த அறை காலியா இருக்கு. சுவர்ல ஒரு பெரிய கண்ணாடி மட்டும் இருக்கு. அந்த கண்ணாடியோட ஃப்ரேம் மனித எலும்புகளால் செய்யப்பட்டது. மாயா நொண்டிக்கிட்டே அதை நோக்கி போனா. ஆனா கண்ணாடியில தெரிஞ்ச அந்த முகம் அது அவளோட இது கிடையாது. அவ அதுல தன்னைத்தானே பாட்டியோட உருவத்துல பாக்குறா. இல்ல, என்ன நடக்குது? சமீர், ரேவா முழிச்சுக்கங்க. ரேவா தன்னுடைய கண்ணை திறந்தா. ஆனா அது முழுமையா வெள்ளையா இருந்தது. அவ எழுந்து நின்னா. யாரோ அவளை கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இருந்தா. ஒரு கை பொம்மை போல. இப்படி சொல்லிட்டு ரேவா திடீர்னு காத்துல மறைஞ்சிட்டா. மாயா அதிர்ச்சி ஆயிட்டா. பயம் அவளை இறுக்கிக்கிச்சு. அவ உடனே சமீரை எழுப்பினா. அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சிகப்பு கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் அந்த ஹால் கிட்ட வந்துட்டாங்க. படிக்கட்டு வழியா அவங்க கீழே ஓடினாங்க. அப்புறம் மெயின் கதவு கிட்ட போனாங்க. இந்த தடவை கதவு தானாவே திறந்துடுச்சு. அவங்க உள்ள வந்த உடனே அவங்க டைனிங் ஏரியால இருந்தாங்க. என்ன இது? நாம எப்படி இங்க திரும்பி வந்தோம்? மாயா ஓடு. அவங்க மறுபடியும் மெயின் கதவு கிட்ட ஓடினாங்க. ஆனா அவங்க என்ட்ரன்ஸ் ஹால்ல நுழைஞ்ச உடனே அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க மறுபடியும் அவங்க படிக்கட்டு பக்கமாவே போறாங்கன்னு. ஏதோ அவங்களுக்கு அவங்களோட திசையே தெரியாத மாதிரி ஓடுறாங்க. இது முடியவே மாட்டேங்குது. நாம சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வரோம். புகைக்கு நடுவுல இருந்து ரேவா அவங்க முன்னாடி வந்தா. ஏன்னா வெளியில எந்த ஒரு உலகமும் இல்ல, இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. மாயாவும் சமீரும் ரேவாவோட பயங்கரமான உருவத்தை பாக்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து பின்பக்கமா ஓடினாங்க. அவங்க ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் கதவை மூடிக்கிட்டாங்க. 2 பேரும் பெரும் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. மாயா டேபிள் மேல பார்த்தா அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மெழுகுவத்தி இருந்தது. அங்கேயும் ஒரு ரெஜிஸ்டர் இருந்தது. அதை அவ திறந்து பார்த்தா. அதுல அவங்க எல்லாரோட கணக்கும் எழுதியிருந்தது. இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க. அவ கடைசி பேஜை திருப்பினா.
அங்க அவங்களுக்கு அவங்களோட பெயர் தெரிஞ்சது. மாயாவின் குரல், சமீரோட தரிசனம், ரேவாவோட இதயம். அவங்க பேருக்கு பக்கத்துல தேதிகளும் எழுதப்பட்டிருந்தது. ஆனா இந்த தேதிங்க வரப்போற நாட்கள். சமீர், இங்க பாரு என்ன எழுதியிருக்கணும். நாம நிரந்தரமா இங்கதான் இருக்க போறோம். இது ஒன்றும் பேய் கிடையாது, இது ஒரு சமய வலை. சமீர் அதை பார்த்தா. அந்த பேஜை திருப்பறதுக்காக அவன் தன்னோட கையை முன்னாடி கொண்டு வந்தான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அவனோட கை மறைஞ்சிடுச்சுன்னு. மாயா, என்னுடைய கை, நான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல சமீர், என்ன நடக்குது? நீ எங்க போற? இதோட சமீர் காத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சான். மாயா பயந்து போய் அதே இடத்துல உட்கார்ந்தா. அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. இங்க வரணும்னு அவ எடுத்த முடிவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ தன்னை சமாளிச்சுக்கிட்டு எழுந்து திரும்பவும் ஹால் பக்கமா போக ஆரம்பிச்சா. அவ கால்கள் நடுக்கத்தோட அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா. அவ இங்க அங்கன்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணா, யாரோ அவ கூட இருக்கிற மாதிரி. அப்பதான் அவளுடைய பார்வை படிக்கட்டு மேல பட்டுச்சு. முதல் ஃப்ளோர்ல படிக்கட்டு ஓரத்துல பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இறந்துட்டேன், இருந்தாலும் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா இந்த வீடு ஒரு ஞாபகம், அப்புறம் நினைவுகள் என்னைக்கும் இறக்கறதில்ல. இனிமேல் நீ என்னுடைய வேலையை பார்த்துக்கணும். என்னுடைய நேரம் முடிஞ்சது. மாயா மேலே பார்த்தா. அவ கண்ணில் பயம் இருந்தது. அப்புறம் அவ அழுதுகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ஜன்னல் கிட்ட ஒரு சேர் மெல்ல மெல்ல அசைஞ்சிட்டு இருந்தது. அந்த சேரில் மாயா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஜன்னல் வழியாக வர வெயில் அவள் மேலே பட்டது. இப்போ அவள் இங்கே வந்தாலே அந்த மாதிரி இல்லை. அவளுடைய சருமெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. முகத்தில் சுருக்கங்கள் இருந்தது. கண்கள் மங்கி போன மாதிரி இருக்கு. அப்போ தான் அவளுக்கு வெளியில் அந்த பங்களாவுக்கு முன்னாடி ஒரு கார் வர சத்தம் கேட்டுச்சு. யாரோ வராங்க, நான் போய் கதவை திறக்கணும். அவ மெயின் டோரை நோக்கி போறா. அவ அதே கிழிஞ்சு போன சாரியை கட்டியிருக்கா. அதாவது அவங்க வந்த போது பாட்டி கட்டியிருந்தாங்களே அதே மாதிரி. வெளியில கேட்டுக்கிட்ட ஒரு கார் வந்து நின்னுச்சு. 3 இளைஞர்கள் வெளியில வந்து இறங்கினாங்க. 2 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு. அவங்க கையில ஹைடெக்கான பொருட்கள், ட்ரோன் அப்புறம் தெர்மல் கேமராவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. காய்ஸ், இதுதான் அந்த இடம், ரத்த மஹல். சொல்ல போறது என்னன்னா, இங்க வர்றவங்க அவங்க மறைஞ்சிருவாங்களா. வாங்க வைரல் வீடியோ பண்ணுவோம். வயசான மாயா வாசல்ல நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆனா அவளுடைய முகம் எந்த ஒரு உணர்வும் இல்லாம ரொம்ப அமைதியா தெரிஞ்சது. மூடு பனி நிறைஞ்சிருக்கிற அந்த லானை அவ பார்த்தா. தூரத்துல ஆலமரத்துக்கிட்ட 3 பேரோட நிழல் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. அது அவ, ரேவா அப்புறம் சமீரோடது. ஏதோ அவங்களோட இடத்த எடுத்துக்க போற ஆட்களை பார்க்குற மாதிரி. அவங்க 3 பேரும் மாயா கிட்ட வந்ததுமே, உள்ள வாங்க, இந்த வீடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க.